மே 2026 வரைக்கும் குரு வந்து ரிஷபத்தில் இருக்கிறார். அப்போது அது வரைக்கும் என்னென்ன பிளான் பண்ணணுமோ குரு இருக்கிறப்பவே எல்லாமே செயல்படுத்திக்கிறது நல்லது. இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் நான் சொன்னேன் இல்லையா, இந்த குரு உங்களுடைய ராசியில் இருக்கும் பொழுது இந்த மாதிரி எக்ஸிக்யூஷன்லாம் நீங்கள் பண்ணிட்டீங்க, ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா அது அப்படியே growth நோக்கி அப்படியே போயிடும். அடுத்தது பார்க்குறப்போ இந்த வருஷத்துடைய 2ஆம் பகுதி எப்படி இருக்கும் அப்படின்னா, ஆஃப்டர் இந்த மே மாதத்துக்கு அப்புறம் எப்படி இருக்கும்னா, உங்களுடைய வார்த்தைகளை ரொம்ப கவனம். ரிஷபத்துக்கு அப்பப்போ சில ஹெல்த் இஷ்யூஸும் வரும். ஓடினா பயங்கரமாக ஓடிடுறது, எனர்ஜியை ட்ரெயின் பண்ணிடுறது, அதுக்கப்புறம் என்னால் ஒன்றுமே முடியலன்னு 1 வாரம் 10 நாளைக்கு எந்திரிக்கவே மாட்டீங்க. அதோட இந்த கெரியர் அப்படின்னு பார்க்குறப்போ சில பேர்த்துக்கு வந்து ஆல்ரெடி நாங்கள் இந்த வேலையில் தான் இருக்கோம், இந்த வேலையிலேயே இருக்கலாமா இல்லை அடுத்த வேலைக்கு மாறலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் ஒரு சிலருக்கு இருக்கும். லவ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரப்போ இங்கேயும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன் அப்படின்னா, அதே மாதிரி ரிஷபராசிக்காரங்க வந்து ப்ராப்பர்ட்டிலாம் 2026 தாராளமாக வாங்கலாம். ரொம்ப நாளாக வீடு வாங்கணும்னு இருந்தேன், ரொம்ப நாளாக லேண்டு வாங்கணும்னு இருந்தேன். சில பேர் வந்து ஃபுட் இண்டஸ்ட்ரி, ஆர்கானிக் ஃபார்மிங் இந்த வருஷம் ரொம்ப நல்லாயிருக்கும் ரிஷபராசிக்காரங்களுக்கு. அப்போது இயற்கையோடு இயைந்து ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணுறது, வார்த்தைகளை அப்படியே தூவி விட்டுட்டு வந்துடுவீங்க. அதுக்கப்புறம் பிரச்சனை ஆயிரும். நீங்கள் எந்த அளவுக்கு சைலண்ட்டாக அந்த விஷயங்களை ஹேண்டில் பண்ணுறீங்களோ மே மாதத்துக்கு அப்புறம் அது கண்டிப்பாக ஸ்மூத்தாக இருக்குது. தரமே உணவாய் என்றும் அபூர்வா. Experience comfort, elegance, and a homely feel in our premium rooms. Perfect for spiritual trips, family stays, or business travel. ரிஷபராசி நேயர்கள், ரிஷபராசி அப்படின்னு பார்க்குறப்போ சுக்ரன் இல்லையா. பொதுவாகவே ரிஷபராசிக்காரங்களாம் என்ன சொல்லுவாங்க, எங்களை சுக்ரன் சொல்கிறீங்க, ஆனால் எங்கள்கிட்ட எங்கே சுக்ரன் இருக்குது அப்படின்னு கேட்பீங்க. இந்த 2026 நிஜமாலுமே சுக்ரன் உங்கள்கிட்ட வராரு அப்படிங்கிறப்போ கரெக்டாக சுக்ரனை பிடிச்சிக்கணும் அப்படிங்கிறது தான். மே 2026 வரைக்கும் குரு வந்து ரிஷபத்தில் இருக்கிறார். அப்போது அது வரைக்கும் என்னென்ன பிளான் பண்ணணுமோ குரு இருக்கிறப்பவே எல்லாமே செயல்படுத்திக்கிறது நல்லது. அடுத்தது மே மாதத்துக்கு அப்புறம் மிதுனத்துக்கு மாறிடுவார் குரு. அதுக்கப்புறம் எங்களுக்கு நல்லா இருக்காதானா, அதுக்கப்புறம் நல்லாயிருக்கும். ஆனால் குரு இருக்கிற டைமில் இன்னும் என்னென்ன பிளானிங்ஸ்லாம் கரெக்டாக பண்ணி எக்ஸிக்யூட் பண்ண முடியுமோ, நல்ல நல்ல விஷயங்கள் செயல்படுத்தணும்னு நினைக்கிறீங்களோ, இது எல்லாமே வந்து ரிஷபராசிக்காரங்க ஸ்டார்ட் பண்ணிக்கிறது நல்லது. அதோட ரிஷபராசிக்காரங்களுக்கு வந்து அவங்களுடைய கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து அடுத்த லெவல் போகிறதுக்கு எப்போவுமே ரிஷபராசிக்காரங்களுக்கு ஒரு தயக்கம் இருக்கும். துணிச்சல் உண்டு, ஆனால் தயக்கம் இருக்குது அப்படிங்கிறது தான். துணிஞ்சு செயல்படணும், மனசுக்குள்ளே துணிச்சல் இருக்கும். எப்போ செய்யலாம், அதுக்கான நேரம் எப்போ வரும் அப்படிங்கிற மாதிரியே காத்துக்கிட்டே இருப்பீங்க. அதுக்கான நேரம் 2026 தான். எக்ஸ்பான்ஷனை நோக்கி போகக்கூடியது. சின்னதாக ஒன்று பண்ணிட்டு இருந்தேங்க, இப்போது என்னுடைய வசதி வாய்ப்பை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். இவ்வளோ நாள் என்னோட உழைப்பு போட்டேன், ஆனால் அதுக்கான ரிவார்டு என்ன அப்படிங்கிறது என்னோட கெரியரில் எனக்கு கிடைக்கவே இல்லை. அப்புறம் இன்னும் சில பேர் வந்து ஃபில்ம் இண்டஸ்ட்ரியில் இருப்பீங்க, மீடியா ஃபீல்டில் இருப்பீங்க, நான் எதிர்பார்த்த ஃபேம் எனக்கு வரல அப்படின்லாம் இருப்பீங்க. அந்த ஃபேம் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகக்கூடிய ஒரு வருடமாகவே இந்த 2026 ரிஷபத்துக்கு கண்டிப்பாக இருக்கும். இது வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபுக்கு நடந்துடும். இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் நான் சொன்னேன் இல்லையா, இந்த குரு உங்களுடைய ராசியில் இருக்கும் பொழுது இந்த மாதிரி எக்ஸிக்யூஷன்லாம் நீங்கள் பண்ணிட்டீங்க, ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா அது அப்படியே growth நோக்கி அப்படியே போயிடும். அடுத்தது பார்க்குறப்போ இந்த வருஷத்துடைய 2ஆம் பகுதி எப்படி இருக்கும் அப்படின்னா, ஆஃப்டர் இந்த மே மாதத்துக்கு அப்புறம் எப்படி இருக்கும்னா, உங்களுடைய வார்த்தைகளை ரொம்ப கவனம். நீங்கள் எப்படி பேசுகிறீங்களோ உங்களுடைய கம்யூனிகேஷன் தான் உங்களுடைய சக்ஸஸையே சொல்ல போகுது. அப்போது நாலேஜை வளர்த்திக்கிங்கன்னு நான் சொன்னேன்னா, முதல் இந்த 6 மாதம் உங்களுடைய ஸ்கில்ஸ் எல்லாம் என்னவோ அந்த டேலண்ட்ஸை டெவலப் பண்ணிக்கிறது, இது எல்லாமே இந்த முதல் 6 மாதம் கான்சன்ட்ரேஷன் இருக்கட்டும். ஏன்னா எந்த விஷயம் நம்மளுக்கு தெரியுதோ அதை தான் நம்ம போய் பேச முடியும். அப்படிங்கிறப்போ அந்த கம்யூனிகேஷனை நல்லா டெவலப் பண்ணிக்கணும். ட்ராவல் பண்ணுங்கள். ரிஷபத்துக்கு ஏதாவது ஒரு ட்ராவல் வருதுன்னா, நீங்கள் ட்ராவல் பண்ண உங்களுக்கு growth நெக்ஸ்ட் லெவல் போயிட்டே தான் இருக்கும். அதோட இந்த பிஸ்னஸ்லாம் ஸ்கேலப் ஆகக்கூடிய அமைப்பும் வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணுறப்போ கண்டிப்பாக அது நடக்கும். ஏன்னா ரிஷபத்துக்கு வந்து நம்ம சுக்கிரன் லக்ஷ்மின்னு சொல்கிறோம். லக்ஷ்மிக்கு வந்து
ஒரு இடத்துல லக்ஷ்மி தங்க மாட்டாங்க. நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இப்போ நீங்க சுக்கிரன் டிராவல் பண்றீங்க அப்படின்னா, அங்க போயிட்டு நீங்க ஒரு பிசினஸ் டெவலப் பண்றீங்க. அங்க போய் மக்கள சந்திக்கிறீங்க. அங்க போய் ஒரு இன்கம் ஜெனரேட் பண்றீங்க. லக்ஷ்மி வரும். அங்க இருக்க லக்ஷ்மி உங்களோட வரும். லக்ஷ்மி வந்து சுக்கிரனோடயே டிராவல் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு தான் லக்ஷ்மிக்கு. அப்போ நீங்க டிராவல் பண்ண பண்ண பிசினஸ் அப்படிங்கிறது நல்ல ஒரு டெவலப்மெண்ட் ஜோனுக்கு போகக்கூடியது. அப்போ உங்களுடைய உழைப்பு, உங்களோட எஃபோர்ட் இந்த 2026 கண்டிப்பா தேவைப்படுது. முடங்கிடக்கூடாது. ஏன்னா ரிஷபத்துக்கு அப்பப்போ சில ஹெல்த் இஷ்யூஸும் வரும். ஓடுனா பயங்கரமா ஓடிடுறது, எனர்ஜிய ட்ரெயின் பண்ணிடுறது, அதுக்கப்புறம் என்னால ஒண்ணுமே முடியலன்னு 1 வாரம் 10 நாளைக்கு எந்திரிக்கவே மாட்டீங்க. அப்போ அது கொஞ்சம் பேலன்ஸ்டா இருந்துக்கணும். இயற்கை முறையிலேயே உங்களுடைய டயட் ரொம்ப கவனம். ஏன்னா இந்த டயட்டு உங்கள பழிவாங்கிரும். அங்கங்க போறப்போ வயித்துல ஏதாவது ப்ராப்ளம் வந்துரும். அதனால அத மட்டும் கொஞ்சம் கவனமா நீங்க இருந்துட்டீங்க அப்படின்னா, உங்களுடைய டிராவல் கண்டிப்பா வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் டிராவலாவே இருக்கும். அந்த டிராவல் வந்து ஒரு 6 மாசத்துக்கு அப்புறம் பிளான் பண்ணுங்க. 2026 ஆரம்பிச்சு ஒரு 6 மாசத்துக்கு அப்புறம் பிளான் பண்றீங்க அப்படின்னா, அந்த டிராவல் வந்து உங்களுக்கு கண்டிப்பா சக்சஸ்ஃபுல்லா தான் இருக்கும். அதோட இந்த கெரியர் அப்படின்னு பார்க்குறப்போ, சில பேத்துக்கு வந்து ஆல்ரெடி நாங்க இந்த வேலையில தான் இருக்கோம். இந்த இந்த வேலையிலேயே இருக்கலாமா? இல்ல அடுத்த வேலைக்கு மாறலாமா? அப்படிங்கிற ஒரு கேள்வியும் ஒரு சிலருக்கு இருக்கும். இந்த டைம் எப்படின்னா, உங்களோட கெரியர நீங்க ரீஸ்ட்ரக்சர் பண்ணணும்னு தான் இருக்கு. எங்கெங்கேயோ சில இடத்துல வந்து குறைபாடுகள் இருக்கு அப்படின்னா, அத நீங்க சரி பண்ணிக்கணும். அதோட உங்களுக்கு ஒரு அத்தாரிட்டி இருப்பாங்க இல்லையா? உங்களுக்கு மேல ஒருத்தர் இருப்பாரு. உங்களுடைய பாஸ் அப்படிலாம் இருப்பாங்க. அவங்க கிட்டலாம் உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகும். ஸ்ட்ரெங்தனிங் ஆகும். அதனால தான் உங்களுடைய கம்யூனிகேஷன்ல நான் ஃபோக்கஸ் பண்ண சொல்றேன். நீங்க தெளிவா கரெக்ட்டா பேசுறீங்க அப்படின்னா, அதுவும் சரியாயிரும். உங்களுடைய ஸ்டேட்டஸ் வந்து கொஞ்சம் ஸ்லோவா தான் ரைஸ் ஆகும். ஏன்னா, இது வந்து உங்களுடைய கர்மா. கொஞ்சம் மெதுவா தான் ரைஸ் ஆகும். இப்போ உடனே இப்ப நான் சொல்லிட்டேன் அப்படிங்கிறனால ஒரே நைட்ல அம்பானி அப்படிலாம் ஆக மாட்டோம். கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டெப் பை ஸ்டெப் ஆனா கொஞ்சம் நகரும். ஸ்டேட்டஸ் கண்டிப்பா ரைஸ் ஆகும். இப்ப இருந்த நிலைமைய விட அடுத்த நிலைமை கொஞ்சம் கரெக்ட் ஆகும் அப்படிங்கிறது தான். அதோட வந்து இந்த ராகு மீனத்துல, இந்த கேது கன்னியில இப்படிலாம் இருக்கப்போ, இதுவும் என்ன பண்ணும்னா, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாரு அப்படிங்கிற விஷயத்தைலாம் வந்து உங்களுக்கு காட்டிக் கொடுக்கும். அப்போ நீங்க யார்கிட்ட பழகுறீங்க அப்படிங்கிற விஷயத்திலயும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது நல்லது. இப்போ வந்து உங்களுடைய ஆப்போசிட் செக்ஸ் இருக்கிறாங்க. இப்போ நீங்க ஒரு மேலா இருக்கீங்க. ஒரு ஃபீமேலோட பழகுறீங்க. கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். ஒரு ஃபீமேலா இருக்கீங்க. ஒரு மேலோட பழகுறீங்க. கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். ஜாக்கிரதைங்கிறது என்னது? கொஞ்சம் ப்ரிகாஷியஸா, கொஞ்சம் கான்ஷியஸா உங்களுடைய பழக்கவழக்கங்கள் இருந்துருச்சு அப்படின்னா, அது வந்து கொஞ்சம் கரெக்ட்டா போயிடும். இல்ல அப்படின்னா, இந்த ராகு என்ன வேணாலும் பண்ணும். ஸோ, அதில கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் அப்படிங்கிறது தான். இன்னொன்னு பார்க்குறப்போ, லவ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரப்போ, இங்கேயும் நீங்க கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும் அப்படின்னே சொல்லப்படுது. ஏன் அப்படின்னா, இந்த ராகுவும், கேதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு இல்யூஷனையும், ஒரு கன்ஃப்யூஷனையும் நம்மளுக்கு குடுக்கும். ஒரு சிலருக்கு லவ் சக்சஸ் ஆயிடும். ஒரு சிலருக்கு அது சக்சஸ் ஆகல அப்படின்னா, கேது பண்ணுச்சுன்னு நெனச்சுக்கங்க. சக்சஸ் ஆயிடுச்சுன்னா, ராகு பண்ணுச்சுன்னு நெனச்சுக்கங்க. ஏன் அப்படின்னா, கேது வந்து கர்மாவ க்ளோஸ் பண்ணக்கூடியது. ராகு வந்து ஆசைகளை ஏதாவது வந்து அதிகப்படுத்தக்கூடியது. அப்போ ராகுகிட்டயே நீங்க வேண்ட வேண்டாம், கேதுகிட்டயும் வேண்ட வேண்டாம். எது நடந்தாலும் அது விதிப்படியா நடக்குதுங்கிற மாரி ஒரு அக்செப்டன்ஸ் மோடுக்குள்ள போயிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் கரெக்ட்டா இருக்கும். அதோட எமோஷன்ஸ் அப்படிங்கிறது உங்க ரிலேஷன்ஷிப்குள்ள கொஞ்சம் அதிகமாகும். இந்த தடவ ரொம்ப போய் எமோஷனலா போய் உங்களுடைய பார்ட்னர் கிட்ட கனெக்ட் ஆகுறது, அவங்கனால கொஞ்சம் ஹர்ட் ஆகுறது, அந்த மாரி சிச்சுவேஷன்ஸும் ரிஷபத்துக்கு இந்த வருஷம் கொஞ்சம் இருக்கு. அதனால உங்களுடைய தொழில் முடங்குறதுக்கான அமைப்பும் இருக்கு. ஏன்னா, உங்களுக்கு தான் தொழில் இப்ப நல்லா ஆகப்போகுது, எக்ஸ்பான்ஷன் வரப்போது, நீங்க ரீஸ்ட்ரக்சர் பண்ணி சரியா பண்ண போறீங்கன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். அப்போ எங்க முடங்கும் அப்படின்னா, கரெக்ட்டா இந்த என்னுடைய லவ் லைஃப் இப்படி இருக்கு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணுவீங்க இல்லையா? அந்த டைம்ல வந்து தொழில் முடங்கிரும். அந்த டைம்ல வந்து கவனம் சிதறாம, டிஸ்ட்ராக்ட் ஆகாம, தொழில் வேற, பெர்சனல் லைஃப் வேற அப்படிங்கிறதுல பிரிச்சு வச்சுக்கிட்டு ஃபோக்கஸ் பண்ணுனீங்கன்னா, தொழிலோட ஓட்டம் ரொம்ப கரெக்ட்டா இருக்கும், ஸ்ட்ராங்கா இருக்கும். பெர்சனல் லைஃப் கொஞ்சம் அடி வாங்கிட்டு போற மாரி தான் இருக்கும். ஏன்னா, இது கர்மா சில வேலைகள் பண்ணும் அப்படிங்கிறதுனால, ஒரு சிலருக்கு அப்படி இருக்கிறதுனால, எத ஃபோக்கஸ் பண்ணணும், எது பாசிட்டிவா இருக்கோ, அந்த பாசிட்டிவிட்டிய நோக்கி போய்க்கிறதுங்கிறது ரிஷபத்துக்கு ரொம்ப நல்லது. இந்த பிப்ரவரி மாசம், மார்ச் மாசம் நீங்க கான்சன்ட்ரேஷன் பண்ண வேண்டியதே எதுல அப்படின்னா, உங்களுடைய செல்ஃப் கேர்ல நீங்க கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். ஆ அப்பதான் வந்து அந்த பண ஈர்ப்பு சக்தி ஏன்னா, ரிஷபம் வந்து சுக்கிரன். சுக்கிரன் எப்போ வரும்? நம்மள நாமே சுத்தமா வச்சுக்கிட்டு, நம்ம தெய்வ கடாட்சமா இருந்து, சிரிச்ச முகத்தோட இருந்தா தான் சுக்கிரன், லக்ஷ்மி வருவாங்க. இல்ல அப்படின்னா லக்ஷ்மி வரமாட்டாங்க அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அப்போ நீங்க எல்லாமே ஒரு பாசிட்டிவ் அப்ரோச்சோட இருக்கப்போ, மணி, பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அபரிதமான ஒரு குரோத்துக்குள்ள போகக்கூடிய ஒரு அமைப்புங்கிறது பிப்ரவரி டூ மார்ச்க்குள்ள நடக்க ஆரம்பிச்சிடும். அதோட இந்த ஜூலை மாசம், ஆகஸ்ட் மாசம் அப்படின்லாம் பார்க்குறப்போ, அ நீங்க வந்து அ
பிடிச்ச விஷயங்கள் அப்படிங்கிறதுல வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். ரொம்ப நாளாக எங்கேயாவது போகணும்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க, பிளான் பண்ணுங்க. எங்கேயாவது ட்ராவல் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க, பிளான் பண்ணுங்க. ஏன்னா எல்லாமே அட்ராக்ட் ஆகி உங்கள்கிட்ட வந்து ஒரு புவியீர்ப்பு சக்தி மாதிரி வரக்கூடிய ஒரு அமைப்பும் வந்து ரிஷபத்துக்கு இருக்கு. ஸோ இந்த உங்களுடைய லவ் லைஃப் மட்டும் இந்த வருஷம் கடைசிக்குள்ளார கடவுள் எப்படி உங்களுக்கு அந்த லவ் லைஃப்பை காட்டுறாரோ அதை நீங்கள் ஏற்றுக்கிறது நல்லது. எல்லாம் நன்மைக்கேங்கிற மாதிரி எடுத்துக்கணும். ஏன்னா ரிஷபத்துக்கு இது 50-50 தான். நீங்கள் செஞ்ச கர்ம பலன், ஏன்னா நான் ராகு ஒரு வேலை பார்க்கும்னு சொல்லியிருக்கேன், கேது ஒரு வேலை பார்க்கும்னு சொல்லியிருக்கேன். எது வந்தாலும் அக்செப்டன்ஸ்குள்ளே போய்க்கிறது நல்லது ரிஷபத்துக்கு. அதே மாதிரி ரிஷபராசிக்காரங்க வந்து ப்ராப்பர்ட்டிலாம் 2026 தாராளமாக வாங்கலாம். ரொம்ப நாளாக வீடு வாங்கணுன்ட்டு இருந்தேன், ரொம்ப நாளாக லேண்டு வாங்கணுன்ட்டு இருந்தேன். சில பேர் வந்து ஃபுட் இண்டஸ்ட்ரி கான்சென்ட்ரேட் பண்ணுறீங்க. ரிஷபம் இந்த வருஷம் வந்து புதுசாக சின்னதாக ஒரு ஹோட்டல் போடலான்னு இருக்கீங்க, இல்லை ஹோம் ஃபுட் மாதிரி ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். தாராளமாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அதெல்லாம் இந்த வருஷம் 2026 உங்களுக்கு நல்லா இருக்குது. இந்த லக்ஸரி ஓரியன்ட் பிஸ்னஸ்லாம் இருக்குது இல்லையா, சின்னதாக பண்ணிட்டு இருந்தேன், இப்போ ஒரு பியூட்டிஷியனாக இருக்கிறீங்க, உங்களுடைய அந்த பியூட்டிஷியன் கோர்ஸஸ் இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணுறது, உங்களுக்கு தெரிஞ்சது இன்னும் அதிகமாக சொல்லி கொடுக்கறது, அப்போது அந்த லக்ஸரியாக உங்கள் இடத்த மாற்றுறது, கொஞ்சம் ஜுவல்லரி பிஸ்னஸ் கொண்டு வர்றது, இந்த ஆர்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இது எல்லாமே வந்து இந்த வருஷம் ரிஷபத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கா. ஏன்னா உங்களுடைய கலை சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு சுக்கிரன் நல்லா சப்போர்ட் பண்ணுறாரு இந்த தடவை. என்னோட ஓன் டிசைனை நான் இந்த வருஷம் லான்ச் பண்ணலாம். சில பேர் வந்து நிறைய ரிஷபத்தில் இருக்கவங்க வந்து காஸ்டியூம் டிசைனர்ஸ் எல்லாம் இருப்பீங்க. ஸோ என்னோட ஓன் டிசைனை லான்ச் பண்ணலாமா அப்படின்லாம் நினச்சிட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் தாராளமாக இந்த வருஷம் வந்து அதை எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஏன்னா எல்லாமே வந்து ரீஸ்ட்ரக்சரிங் ரிஃபைனிங் ஃபேஸ்க்குள்ளே நீங்கள் இருக்கீங்கிறப்போ ஒரு க்ரோத் அப்படிங்கிறதும் நல்லா இருக்குது. ஃபேம் அப்படிங்கிற விஷயமும் உங்களுக்கு நல்லா இருக்குது. ஆர்கானிக் ஃபார்மிங் இந்த வருஷம் ரொம்ப நல்லாயிருக்கும் ரிஷபராசிக்காரங்களுக்கு. அப்போது இயற்கையோடு இயைந்து ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணுறது, அதோட இந்த சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சஸ்லாம் இருப்பீங்க இந்த ரிஷபத்தில். சுக்கிரனுடைய பரிபூர்ண ஆசீர்வாதம் இந்த தடவை ரிஷபராசிக்காரங்களுக்கு வந்து சோஷியல் மீடியாவில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அந்த அளவுக்கு நீங்கள் அட்ராக்ட் ஆவீங்க இந்த வருஷம் அப்படிங்கிறதும் இருக்குது. அப்போது நீங்கள் வந்து இதை எப்படி சொல்லுவாங்கன்னா, இந்த குரு உத்தரலக்ஷ்மி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஏப்ரல் 22 மே 19 வரைக்கும் இந்த குரு உத்தரலக்ஷ்மினா என்ன அப்படின்னா, முடக்கப்பட்ட பணம் உங்களுக்கு வர்றது, அதுக்கப்புறம் வந்து யாராவது எங்கிருந்தாவது வந்து உங்களுக்கு பணத்தை கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கரெக்டாக இந்த ஏப்ரல்லேருந்து மே 19 வரைக்கும் நடக்கும். இந்த அக்டோபர் 2026 வந்து ரிஷபத்துக்கு வந்து திருமண அமைப்பு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ரொம்ப நாளாக கல்யாணமே ஆகலைங்க, எங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆனால் கண்டிப்பாக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. லவ் அப்படிங்கிற விஷயமும் ரொம்ப ஸ்டேபிளாக போகக்கூடிய அமைப்பும் வந்து இந்த வருஷம் ரிஷபராசிக்கு இருக்குது. மே மாதத்துக்கு அப்புறம் குடும்பத்தில், அதாவது இது வரைக்கும் நான் எங்கள் வீட்டில் நிறைய பிரச்சனைகளாக இருக்குது, இதெல்லாம் எப்போங்க சரியாகும் அப்படின்னா, மே மாதத்துக்கு அப்புறம் படிப்படியாக உங்கள் வீட்டில் வந்து குடும்பத்தில் ஒரு அமைதி நிலைமை, ஒரு 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 ஹார்மோனியஸாக இருக்கக்கூடிய ஒரு நிலைமை, இது எல்லாமே வந்து மே மாதத்துக்கு அப்புறம் நடக்க ஆரம்பிக்கும் ரிஷபத்துக்கு அவங்களுடைய ஃபேமிலியில். ஸோ அதுக்கு அப்போது மே மாதத்துலேருந்து நல்லா நடக்க போகுதுன்னா, மே மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் வார்த்தைகள் சிதறாமல் இருந்துக்கிறது நல்லது. ஏன்னா எமோஷன்ஸில் என்ன வேணாலும் பேசிடுவீங்க ரிஷபம். வார்த்தைகளை அப்படியே தூவி விட்டுட்டு வந்துடுவீங்க, அதுக்கப்புறம் பிரச்சனை ஆயிரும். நீங்கள் எந்த அளவுக்கு சைலண்ட்டாக அந்த விஷயங்களை ஹேண்டில் பண்ணுறீங்களோ மே மாதத்துக்கு அப்புறம் அது கண்டிப்பாக ஸ்மூத்தாக இருக்குது. அதே மாதிரி ஒரு சில பேத்துக்கு வந்து பழைய வாழ்க்கை ஒரு க்ளோஷர் ஆகக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்குது. அதாவது டிவோர்ஸ் நோக்கி இருக்கிறீங்க, டிவோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா, ரொம்ப நாளாக டிவோர்ஸ்க்கு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன், நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு இருக்கவங்களுக்கும் இந்த வருஷம் வந்து அந்த டிவோர்ஸ் க்ளோஸ் ஆகக்கூடிய அமைப்பும், உங்கள் வாழ்க்கையில் வேண்டாதவங்க லைஃப்லேருந்து கிளம்பி போகிற மாதிரியான அமைப்புமே ரிஷபத்துக்கு இந்த தடவை இருக்குது. ஏன் அப்படின்னா, கேது உங்களுக்கு என்ன பண்ணுதுன்னா, நீங்கள் எதுலெல்லாம் ரொம்ப அட்டாச்சாக இருந்தீங்க அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த எமோஷன்ஸ் அந்த அந்த அட்டாச்மெண்ட் தேவையில்லை அப்படின்னு உங்கள் எமோஷன்ஸை பியூரிஃபை தான் பண்ணும். அப்போ கேது எதை நோக்கி கொண்டு போவார்? கேது வந்து ஞானத்தை நோக்கி கொண்டு போகிறதும், தெய்வத்தை நோக்கி கொண்டு போகிறதும், ஆன்மீகம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும் ரிஷபத்துக்கு. உங்ககிட்ட எது இருக்கோ அது உங்களுக்கானது, எது உங்களிடமிருந்து பறிக்கப்பட்டதோ அது உங்களுக்கு தேவையில்லாதது அப்படிங்கிறத ரிஷபம் புரிஞ்சுக்கணும் இந்த வருடம் பொதுவாகவே ரிஷபத்துக்கு வந்து நோய் தாக்குறது அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். இந்த வருஷம் வந்து ரிஷபராசிக்காரங்க உங்களுடைய தொண்டையை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது. ஏன்னா இந்த தைராய்டு இஷ்யூஸ் இருக்கிறது, கழுத்து வலி வர்றது, இந்த கழுத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்குது, ஸ்டிஃப் ஆயிடுச்சு கழுத்து, இதெல்லாம் என்னன்னு கொஞ்சம் பார்த்துக்கணும். டயபெட்டிக்ஸ் டச் ஆகும் ரிஷபத்துக்கு, கொஞ்சம் டயட் ரொம்ப ரொம்ப கவனம். ஏன்னா இந்த வருடமே 2026 எப்படி இருக்குன்னா, எங்கேயாவது கொஞ்சம் அப்செட் ஆகுறீங்க அப்படின்னா உங்களுடைய தாட் எல்லாம் வந்து அந்த ஃபுட் கிரைவிங்கில் போய் விழுந்துடும். அப்போ வந்து உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வந்துடும், ஒபீஸ் வந்துடும். அது இல்லாமல் கொஞ்சம் பார்த்துக்கணும் இந்த வருஷம்
ரிஷபம். ரிஷப ராசி வந்து வழிபாடு பண்ணக்கூடியது வந்து லக்ஷ்மி சம்பந்தப்பட்ட எந்த தெய்வத்தை வேணாலும் நீங்கள் வழிபாடு பண்ணலாம். அதோட ஹயக்ரீவர் வழிபாடு பண்ணுறது, காமாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வர்றது, காமாட்சியெல்லாம் வழிபாடு பண்ணுங்க. காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய ஸ்தலங்களுக்கு போயிட்டு வழிபாடு பண்ணிட்டு வர்றது, அங்கே இருக்க காமாட்சி வழிபாடு பண்ணுறது, இது எல்லாமே வந்து உங்கள் வாழ்க்கையில் வந்து சில மாற்றங்கள் அப்படிங்கிறது வந்து 2026 கண்டிப்பாக ஏற்படுத்தும். தரமே உணவாய் என்றும் அபூர்வா. Experience comfort, elegance, and a homely feel in our premium rooms. Perfect for spiritual trips, family stays, or business travel,